வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 10ஆம் தேதிக்கு மாற்றம் கல்வித்துறை தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தற்போதைய சூழ்நிலையில் புதிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் உருவாகலை. புதிய அரசாங்கம் உருவாவதற்கு புதியதாக ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு 118 எம்எல்ஏக்கள் இருந்தால் மட்டும்தான் பெரும்பான்மை நிர்ணயிக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் 108 எம்எல்ஏக்கள் விஜய்கிட்ட இருக்காங்க. 5 எம்எல்ஏ காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க. இன்னும் 5 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகளில் மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மே 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வெளியான தகவல் +2 ரிசல்ட் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் குறித்து விவரம் வெளியிடுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாக தெரிவிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் டிஜி கூறியுள்ளது. முன்னதாக மே 8 ரிசல்ட் வெளியாகும் என தகவல் வெளியானது. ஆனால் புதிய அரசு அமைய சற்று தாமதமாகும் என்பதால் ரிசல்ட் தள்ளி போக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேல்நிலை பொதுத் தேர்வு முடிவுகள் 2025-26 இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு தள்ளி வைப்பு தேர்வுத்துறை அதிகாரிகள் தகவல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக அந்த புதிய அரசாங்கம் அமைச்சு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தான் +2 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான அந்த பர்மிஷனை கொடுப்பாங்க. அப்போ நாளை மறுநாள் வெளியிட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போக வாய்ப்பு. நாளை மறுநாள் வெளியிடப்பட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தோன்னா வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பார்த்தோன்னா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இது தொடர்பாக வெளியான தகவல் பார்த்தோன்னா இதுதான். தள்ளி போகும் +2 தேர்வு முடிவு மே 10ஆம் தேதிக்கு பின்னர் +2 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ பிரேக்கிங் நியூஸில் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 10th 12th 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு சடனாக பார்த்திங்கன்னா புதிய அரசாங்கம் அமைப்பதற்கு காலதாமதம் ஆவது காரணமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 10ஆம் தேதிக்கு பின்னர் தேர்வு முடிவுகளை கல்வித்துறை வெளியிட திட்டம். இப்போ நாளை பார்த்திங்கன்னா தமிழக முதல்வராக சிஎம்மாக பார்த்தோன்னா ஜோசப் விஜய் பதவி ஏற்கிறாரான்னு தெரியல. ஸோ 2 நாள் பார்த்தோன்னா ஆளுநர் டைம் கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மையை 118 எம்எல்ஏ பார்த்தோன்னா நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 எம்எல்ஏ பார்த்தோன்னா கிடச்சிட்டாங்க. இன்னும் 5 எம்எல்ஏ பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அதாவது இப்போ ஆல்ரெடி 113 15 16 17 அந்த மாதிரி பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள் 1 by 1 பார்த்திங்கன்னா வரணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் இதுதான். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மே 10ஆம் தேதிக்கு பின்னர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை தரப்புலேருந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.